5 வருஷமா நீ என்ன சொல்றியோ அதை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்த, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. டிவோர்ஸ்க்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்போ அத பத்தி பேசவே மாட்டேங்கிற. சரி பண்ணிக்கலாம். பூஜா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சத்தியமா வந்தனா? இந்த மாதிரி எத்தனையோ தடவை ப்ராமிஸ் பண்ணிட்ட அசோக். இந்த டைம் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்தனா என்ன பாரு, நான் உன்னை விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சூப்பர் சூப்பர் கார்டு. தேங்க் யூ. ஓகே ஃபினிஷ். இந்த விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிச்சு. எந்த பகவானே எல்லாம் நின்று கிருபையாக்கும். அது சரி, உங்களுக்கு விளையாடவே தெரியாதுன்னு சொன்னீங்க. அதான் இந்த சுகன்யா மோட சொல்லி கொடுத்தால, அதான் தப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். ஐயோ மணி 5 ஆச்சு. சம்பந்தியம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இது போங்கு, சுத்த போங்கு. என்ன என்ன போங்க போங்க. இதுலயும் ஜெயிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு விளையாடாம போறீங்க? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இருக்கிற கொஞ்சம் பணத்தையாவது காப்பாத்திக்கோங்க. தேங்க்யூமா கண்ணு. கேம் சூப்பரா கத்து கொடுத்த. இந்த 10 rupees டிப்ஸ். என்ஜாய் என்ஜாய். அப்போ நான் கிளம்புறேன். சமந்தி அம்மா, நீங்க சூப்பரா தோத்து போயிட்டீங்க. அப்பாடா, ஓ மை காட். வாங்க எல்லாரும் கிளம்பலாம். ஆண்டி, அம்மா. ஏய், உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி? இப்படியா விளையாட கத்து கொடுப்ப? அவ 10 ரூபாய் எடுத்து கொடுக்கறேன் டிப்ஸ் உடனே பல்ல ஈ நெளிச்சு கை நீட்டி வாங்கிட்டேன். அந்த மலையாளத்துக்காரி எப்படி பேச போறா பாத்தியா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சும்மா சும்மா ரெடி. என்னண்ணே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? கார்த்தி, எனக்கு உன் லீகல் அட்வைஸ் வேணும். சொல்லுங்கண்ணே. ஒருவேளை பூஜாவோட கஸ்டடிய நான் திருப்பி வந்தனாக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னண்ணா சொல்றீங்க? பூஜாவை மறுபடியும் வந்தனா கிட்ட அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? ரிலாக்ஸ் கார்த்தி, நான் கேள்வி மட்டும்தான் கேட்டேன். இப்படி எமோஷனல் ஆனேன்னா எப்படி வேலை பார்ப்பேன்? அண்ணே, நான் உங்களுக்கு லீகல் அட்வைசர் மட்டும் இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன்னா, பூஜா உங்களோட பொண்ணு, உங்க ரத்தம். அது மட்டும் இல்ல, அசோக் உங்க பொண்ணியை உங்க கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சாரு. அவங்க கிட்டே பூஜாவை திரும்பவும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? அவங்க உங்களை தோக்கடிக்கணும்னே குறியா இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? பூஜா உங்களோட பொண்ணுனா. ஷட் அப். அனவசியமா பர்சனல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்காது. நீ எனக்கு ஒரு லீகல் அட்வைசர் மட்டும்தான். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இல்லைன்னா நான் வேற வக்கீல பாத்துக்கிறேன். ஒரு அப்பா தன்னோட பொண்ணோட கஸ்டடிக்காக போராடுவாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அதே குழந்தைய திரும்ப அவங்க கிட்டே கொடுப்பாராம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இந்த கேஸை ஸ்டடி பண்றேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூஜாவோட வாக்குமூலத்தை வச்சுதான் அவங்க உங்களுக்கு கஸ்டடியை கொடுத்தாங்க. நம்ம ஜட்ஜி கிட்ட ஏன் பூஜாவை திரும்ப அவங்க கிட்டே அனுப்புறோம்னு கட்டாயமா சரியான ஒரு ரீசனா அவங்க கிட்ட சொல்லி ஆகணும்.